ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன த ரெட் லைன்ன்ற ஒரு தாய் கிரைம் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான்னு யாரும் சும்மா சொல்லங்க. நம்ம நிறைய நியூஸ்ல சோசியல் மீடியாலலாம் பார்த்துருப்போம். ஏன் ரீசெண்டா நம்ம ஊர்ல அந்த டாபிக் தீயா பரவுச்சு. திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த பக்கம் பேசுறவங்க, நான் அரசாங்கத்துல முக்கிய பொறுப்புல இருக்கேன், சிபிசிஐடி போலீஸ்னு எதுவா வேணா இருக்கலாம். உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ பையனோ பொண்ணோ ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம அவங்கள வெளியே ஒண்ணுன்னா இவ்வளவு பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்பாங்க. இதுல விவரம் தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்சு இல்லாம ஒரு வித பயத்துல பணத்தை அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஆகா சித்தப்பா நம்மளை ஏமாத்தி விட்டானுங்க சித்தப்பா, இது ஒரு ஸ்கேம் சித்தப்பா அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தாங்க இந்த படத்துல பார்க்க போறோம். ஆனா ஒரு ஸ்கேம் பண்ற குரூப் மட்டுமே மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லாம சாதாரண 3 பொண்ணுங்க சேர்ந்து ஸ்கேம் பண்ற குரூப்பையே ஸ்கேம் பண்ணி ஏமாத்தினா எந்த அளவு மிரட்டலா இருக்கும். ஆமா, ஒரு ஸ்கேம் குரூப் வேற வேற 3 பொண்ணுங்களை ஏமாத்திடுறானுங்க. தன்னோட வாழ்வாதாரம் தொலைஞ்சதும் 3 பொண்ணுங்களும் டீம் போட்டு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத அந்த நெட்வொர்க்கை இவங்க கண்டுபிடிச்சு தான் இழந்த பணத்தை அவங்கள ஸ்கேம் பண்ணி எப்படி மீட்டெடுக்கிறாங்கன்றதாங்க படத்தோட கதை. இதுல இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த ஸ்கேம் குரூப் தலைவனுக்கு ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பாங்க பாருங்க, பிரமாதமா இருக்கும். சோ வாங்களேன், ஏமாறுறவன் ஏமாத்துறவனையே ஏமாத்தனா எவ்வளவு மாசா இருக்கும். படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல யாரும் இல்ல, தனியா நின்று வெங்காயம் வெட்டிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. போன் எடுத்தா அந்த பக்கம் பேசுறவங்க, மேடம் ஹீரோயின் தானே உங்க பேரு, உங்க ஐடி கார்டோட லாஸ்ட் நம்பர் இதானே, இந்த அட்ரஸ்ல தானே இருக்கீங்க, நாங்க ஒரு பார்சல் சர்வீஸ்ல இருந்து பேசுறோம், உங்க பேருக்கு இல்லீகலா ஒரு பார்சல் வந்திருக்கேன் மேடம், அதுல நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸோட பாஸ்புக் ஏகப்பட்ட சிம் கார்டுன்னு பூரா வரக்கூடாதுதான் வந்திருக்கு, இது என்னமோ எங்களுக்கு சரியா பண்ணல மேடம், உடனே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால மாத்துறோம், நீங்க அங்க பேசிக்கோங்கன்னு அந்த பக்கம் அல்ல கிளப்ப. இந்த பதட்டத்துல ஹீரோயின் வெங்காயம் வெறிட்டு இருக்கப்போ கையையும் சேர்த்து வெட்டிக்கிறா. டைம் ஓவராலா இல்லங்க, அடுத்த செகண்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் டிரான்ஸ்பர் ஆகுது. அவங்க, மேடம் உங்களுக்கும் ஒரு சைனா மாஃபியா கும்பலுக்கும் மணி லாண்டரிங் மேட்டர்ல சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி உங்க பேர் எங்களுக்கு அடிபடுது, இது பெரிய விஷயம் மேடம், அப்ப நீங்க பெரிய அதிகாரிகிட்ட தான் பேசணும், இருங்க காலை கமிஷனர்கிட்ட மாத்துறேன்னு அடுத்த செகண்டே அந்த கால் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆக, அப்ப பேசுறவங்களும் அதே கதையை சொல்லி பயங்கரமா பயமுறுத்தி இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நாங்க உங்களோட அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும், ஒரு அக்கௌண்ட் தானா இல்ல வேற எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான். நானும் என் புருஷனும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கோங்க, ஆனா அதுல முழுக்க முழுக்க என் பொண்ணோட படிப்பு செலவுக்கு தாங்க காசு சேர்த்து வச்சிருக்கோம், மிச்சபடி நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சாத குறையா கேக்குறா. சரி எது எப்படியோ, இப்ப நாங்க ஒரு லிங்க் அனுப்புறோம், அதை கிளிக் பண்ணுங்க, உடனே பண்ணணும், அப்பதான் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும், பண்ணாம இருந்தீங்க அடுத்த 5வது நிமிஷம் வீடு முழுக்க போலீஸ் நிக்கும் மேடம், கேவலப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்புறான். தொடலாமா வேணாமா தொடலாமா வேணாமான்னு ஹீரோயினுக்கு பயம், நல்ல அந்தஸ்துல இருக்கும், எங்க அவமானப்பட்டுற போறோன்ற உறுத்தல்ல ஹீரோயின் அந்த லிங்கை தொட்டதாங்க டக்கு 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 டக்குன்னு மெசேஜா வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஹீரோயினோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆகிற மெசேஜ். சோ ரொம்ப நேர்த்தியா ஒரு ஸ்கேம் பண்ணி ஹீரோயினுக்கு விபூதி அடிச்சிட்டானுங்க. அங்க படத்தோட டைட்டில போட்டா அடுத்து இந்த ஸ்கேமை பத்தி ஹீரோயினோ அவ புருஷனும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, என்னங்க பார்க்க நல்லா அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் அறிவழகி மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு மட்டமா ஏமாந்துருக்கீங்க, எவ்வளவு நியூஸ் வருது இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் நடக்குதுன்னு, அப்பவாச்சும் உசாரா இருக்க வேணாம், ஏதோ போனது போச்சு 5 லட்சத்தோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்குவாங்க, போன வாரம்லாம் 2 கோடி ரூபாய் ஸ்கேம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த பணம்லாம் வருமா, வராது, இது பெரிய நெட்வொர்க்குங்க, பிடிக்க வாய்ப்பே இல்ல, நடந்ததை மறந்துட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு போலீஸே அசால்ட்டா தான் பேசுறாங்க. உழைச்ச காசுங்க, எவன் வச்சு சந்தோஷமா இருக்கானோ நாசமா போயிடுவான் அவலாம் அப்படின்னு ஹீரோயின் புருஷன் சாபம் கொடுத்துக்கிட்டு அடுத்து ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுமா, 5 லட்சம் தானே, நல்ல வேலையா நீ நம்ம பொண்ணோட அக்கௌண்ட்டை பத்திலாம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா அதையும் வாரி வழிச்சிருப்பானுங்க, விடு பாத்துக்கலான்னு புருஷங்காரன் சமாதானம் சொல்றான். ஜி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்குள்ள 1000 சண்டை வந்திருக்கலாம், அதுக்குன்னு நான் ஏமாந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காதரா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும், முக்கியமா நம்ம பொண்ணுகிட்ட சொல்றாத, அம்மா ஒரு முட்டாள்னு தெரிஞ்சா அவ என்ன எப்படி நினைப்பா அப்படின்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்றா. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது 2026 கரெக்டா 2020ல இந்த ஊர்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஹீரோயின் தான் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவ ஏமாண்டான்னு வெளியே தெரிஞ்சா வெக்கம் வேதனை துக்கம் துயரம் இல்லையா. சோ ஹீரோயினோட மண்டைக்குள்ள இது மட்டுமே தாங்க ஓடிட்டு இருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே அலறா, எதுலயும் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நைட்டு தூங்கும் போது கூடங்க யாரோ கால் பண்ணி தன்னை ஸ்கேம் பண்ற மாதிரி கனவா வந்து சாவடிக்குது, தூக்கத்துல தான் அப்படின்னா முழிச்சிருக்கும் போது டிவில கூட இந்த ஸ்கேமை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூலிப்படையோட கொடூரமானவங்க. ஒரு ஆளை ஏமாத்தணும்னு நினைச்சா அதுக்கு பல ட்ரிக்ஸை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ட்ரிக்ஸ் என்னவா இருந்தாலும் குறிக்கோள் அவங்க யாரை ஏமாத்த நினைக்கிறாங்களோ அவங்கள பயமுறுத்துறதா மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கால் வரும், அதுல நம்ம பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அடுத்து 2வது ஒரு கால் வரும், நமக்கு உருவான சூழ்நிலை உண்மையானதுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கடைசியா வர 3வது கால்ல அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு
நம்ம பயத்தை யூஸ் பண்ணி பணத்தை புடிங்கிடுவானுங்க. சோ 3 கட்டமா நடக்கிற இந்த ஸ்கேம்ல இனிமேலாவது யாரும் ஏமாறாம இருங்க அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா. அப்பவும் ஹீரோயினுக்கு நிம்மதியே இல்ல. சரி கவுன்சிலிங் ஆச்சு போவோம், அங்கேயாவது மன நிம்மதி கிடைக்குதான்னு பாப்போம்னு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போறா. எப்பவும் நம்ம பெரிய பிரச்சனைல இருக்கோம்னு வைங்களேன், மத்தவங்கள்ட்ட அவங்க பிரச்சனையை கேட்டா பரவாயில்லடா, அவங்க பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனை எவ்வளவோ தேவையில்ல அப்படின்னு மனசு தானா சாந்தி ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்க ஒரு குரூப்போட தாங்க ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஒவ்வொருத்தவங்க அவங்க பிரச்சனையை சொல்றாங்களா. அதுல ஒரு பொண்ணு ஹீரோயின மாதிரியே அவளும் ஒரு ஸ்கேம்ல மாட்டி பணத்தை இழந்துட்டா. இப்ப ஹீரோயினோட நிலைமை என்னவோ அதே தாங்க அந்த பொண்ணோட நிலைமையும். அன்னோன் கால் வந்தாலே பயம், தூக்கத்துல தன்னை ஏமாத்துற மாதிரியான கனவு, நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. அதெல்லாம் அந்த பொண்ணு சொல்ல சொல்ல எங்கேயோ சிங்க் ஆகுதே அப்படின்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ். நம்ம இந்த பொண்ணோட பேரை பல நாளா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ஆசையை நிறைவேற்றாம இருந்தா எப்படிங்க? ஒயிட்டின்னு வச்சுப்போம். ஒயிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு போனது 5 லட்சம். அவ ஃபேமிலி இருக்க ஸ்டேட்டஸுக்கு அது கம்மி அமௌண்ட் தான், சமாளிச்சிடலாம். பட் ஒயிட்டிகோ இவ வாழ்நாள் சேவிங்ஸா 9 லட்சத்தை அக்கௌண்ட்ல வச்சிருந்திருக்கா. கால் பண்ணி ஸ்கேம் பண்ணும்போது ஹீரோயினுக்கு சொன்ன மாதிரியே நீங்க ஒரு சைனீஸ் மாஃபியா கேங்கோட மணி லாண்டரிங்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு டாக்டர் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு பயமுறுத்தி காசு பண்ணிட்டானுங்க. அதோட ஒயிட்டி கிட்ட ஒத்த பைசா இல்ல. சோ அவ கஷ்டத்தை சொல்லி புலம்புனதும் ஹீரோயின் ஒயிட்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்து 3ஆவதா ஒரு பொண்ணு உள்ள வராங்க. என்னோட பாட்டியை ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு அவ சோசியல் மீடியால வீடியோ போட்டு அது வைரல் ஆயிடுச்சு. அப்படிதான் அந்த பொண்ணு இருக்கான்னு தெரியுது. ஹீரோயினும் ஒயிட்டியும் அந்த பொண்ணை பார்க்க போறாங்க. ஆக்சுவலா ஏமாந்தது இந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணோட பாட்டி. ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீடியோ கால்ல வந்து போலீஸ் கெட்டப்லாம் போட்டு பாட்டியை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இதுல மிகப்பெரிய கேலி கூத்து என்னன்னா, அவனுங்க யார்கிட்ட பணம் வாங்கினாலும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து நாங்க கொஞ்சம் பணத்தை எடுப்போம், ஆனா அது திரும்ப வந்துரும்னு சொல்லி ஏமாத்தி தான் வாங்குவானுங்க. பாட்டிக்கிட்டையும் அதுதான் சொல்லியிருக்கானுங்க. பணம் இன்னமும் வரும்னு பாட்டி நம்பிட்டு இருக்குங்க. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறது பாட்டியோட பேத்தி தானே, நம்ம பேரை பேத்தினே வச்சுப்போம். பாட்டி கிட்ட யார் சேட் பண்ணாங்களோ போன்ல இருக்க அந்த சேட்டை ஹீரோயின் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ட்விஸ்ட் என்னன்னா, யாரை ஸ்கேம் பண்ணாலும் ஸ்கேம் முடிஞ்சதும் அவங்கள அப்படியே கழட்டி விட்டு தடையுமே தெரியாம மறையறதான ஸ்கேமர்ஸோட வழக்கம். ஆனா பாட்டி யார் ஏமாத்துனாங்களோ அந்த நம்பர்ல இருந்து இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க காசு எங்கேயும் போல, நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் உங்க காசு வந்துரும்னு. மெசேஜ பார்த்ததும் பேத்தி கொதிக்கிறா. நான் தெனாவட்டு காசையும் ஏமாத்திட்டு இன்னும் பேசிட்டு இருக்கானுங்களா அவனுங்க, போனை கூட இன்னைக்கு அவனுங்கள பொழந்துடுறேன் அப்படின்னு துடிக்கிறா. நல்லா போனி டெயில் போட்ட பொம்மை குட்டி மாதிரி இருந்துகிட்டு, நீ வேற ஏமா அவசரப்படுற, இருமா, திரும்ப அங்க இருந்து மெசேஜ் வரதே பெரிய விஷயம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்கேமர்ஸ் ஒரு ஆளை ஏமாத்திட்டாலும் இன்னமும் ஏமாந்தவங்க ஏமாத்தின ஆளை நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து காசை கறக்கிறதுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்கள எப்படி நெருங்கிறதுனே தெரியாம இருந்த நமக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தானே. இப்படியே அவங்கள்ட்ட பேசி பேசி அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு ஒயிட்டி ஒரு ஐடியாவை கொடுத்து மறுபடியும் இங்கேயே உட்காந்து மெசேஜ போடுறாங்க. ரிப்ளையும் வருதுங்க. இது போதும் எனக்கு, இது போதுமே. மெசேஜ் வருதுன்னா அந்த நம்பர் ஆன்லைன்ல இருக்குன்னு தானே அர்த்தம். ஹேக்கர் யாரையாவது தெரிஞ்சா நம்பரோட லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம்ல. பேத்திக்கு தெரிஞ்ச ஹேக்கர் ஒருத்தவன் இருக்கான், அவங்கிட்ட போய் நம்பரை கொடுத்து லொகேஷனை கண்டுபிடுறான்னா இதெல்லாம் நடக்கிற கதையாங்க. அவங்கெல்லாம் நம்ம நாட்டிலே இருக்க மாட்டாங்க, பார்டர்ல இருப்பாங்க. ஏன்னா பார்டருக்கு அந்த பக்கம் இருந்தாதான் கேஸ் ஆனாலும் இந்த நாட்டு போலீஸால அவங்களை பிடிக்க முடியாது பாருங்க. அதோட வேற வேற ஐபி அட்ரஸும் யூஸ் பண்ணுவானுங்க. லொகேஷனே காட்டினாலும் அது ரியலாலாம் இருக்காதுங்க. கேக்குறீங்க, ட்ரை பண்றேன் அப்படின்னு அதுக்கான வேலையை பார்த்ததும் இவங்க நினைச்ச மாதிரியே அந்த நம்பரோட லொகேஷன் நாட்டை தாண்டி பார்டர்ல இல்லாம எப்படி நம்ம இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமோ அதே மாதிரி தாய்லாந்துக்கு பேங்காக்ல காட்டுது. பிளஸ் ஒரே இடத்துல காட்டல, அவங்க கார்லயோ பஸ்லயோ வந்துட்டு இருந்தா லொகேஷன் எப்படி மூவ் ஆகுமோ அதே மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. அதை காட்டிட்டு இங்க சீனை கட் பண்ணா 2 வாரத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஹீரோயின் ஒயிட்டி பாட்டி அவங்களெல்லாம் ஏமாத்துனாங்கல்ல ஸ்கேம் குரூப், அவங்களோட கதை. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டி ஸ்கேம் குரூப்ல ஒரு ஆளா வேலை செய்யுது. இங்க வேலை செய்யறவங்க எல்லாரையும் கான்ட்ராக்ட்ல தான் புடிச்சு கூட்டின்னு வருவாங்க. கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வேலை செய்யறவங்க யாரும் இங்க இருந்து போவே முடியாது. எனி டைம் கண்காணிப்புலயே தான் இருப்பாங்க. நம்ம பாக்குற ஆன்டிக்கு ஒரு பொண்ணெல்லாம் இருக்காங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சு எப்படியாவது பொண்ணோட போயிடணும்னு ரொம்ப பெரிய ஆசை. சோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல உட்காந்து பொண்ணு நம்பருக்கு ஒரு மெசேஜை போட்டு ஆன்டி வெளியே வருது. இங்க கான்ட்ராக்ட்ல புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கா போல. அவளுக்கு எப்படி போன்ல ஒரு ஆள்கிட்ட பேசி பயத்தை உருவாக்குறதுன்னு தெரியல. புது பொண்ணு இல்ல, திணறா. உடனே அடியாள் ஒருத்தவன் அந்த பொண்ணை போட்டு வெளுன்னு வெளுத்ததும் ஹாட்டாடை நல்லா மஞ்ச காட்டு மங்கி மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை புள்ள மேல கைய வைக்கிற, புது பொண்ணு தானே அவ, ட்ரைனிங் கொடுத்தா புரிஞ்சுக்க போறா, அடிச்சா எல்லாம் வந்துருமா, நவுறா, அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆன்டி உள்ள போந்து நாட்டாம பண்ணி அக்கா என்ன பண்றனோ அதை அப்படியே பாத்துக்கோமா, இதே மாதிரிதான் அடுத்து வரப்போற கஸ்டமர்லாம் நீ பேசணும் அப்படின்னு ஆன்டி
ஆன்ட்டி ஒரு ஆள் கிட்ட பேசுதுங்க. உங்களுக்கு இல்லீகலா ஒரு பார்சல் வந்திருக்கு, இருங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலை மாத்துறேன்னதும் அங்க போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த ஒருத்தவன் காலர் கிட்ட வீடியோ கால்ல பேசுறான். பார்த்தா வீடியோ கால்ல வந்திருக்கிறது பேத்தியோட பாட்டி. அது என்னவோங்க, ஆன்ட்டி பாட்டிய பார்த்ததும் பதறுது. ரெண்டாவது கட்டமா இவன் பேசி முடிச்சதும் மூணாவதா கமிஷனர்ட்ட மாத்துறேன்னு காலை வேற ஒரு ஆள்கிட்ட மாத்துவான்ல, எல்லா பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கானுங்க. அப்படி மூணாவதா பேச போறவன் தாங்க வில்லாதி வில்லன். பாட்டிய பேசியே வசியம் பண்ணி லிங்கை கிளிக் பண்ண வச்சிட்டான். பணம் ஓகையா, நான் சந்தோஷம். அடுத்த வீட்டு பணத்தை ஆட்டியா போட்டதும் சூப்பர்ரா தம்பிங்களா, 1/2 மில்லியன் உசார் பண்ணியாச்சுரா அப்படின்னு குதூகலமா சொன்ன வில்லன். இவனுக்கும் பாஸ்னு ஒருத்தன் இருக்கான். எப்படி எல்லாரும் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்களோ அதே மாதிரிதான் வில்லனும். சோ இப்போ அவன் கான்ட்ராக்ட் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு, பாஸ் நான் போறேன் பாஸ், ரொம்ப நாளா வீட்டுல என் பையன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போனாலும் வேலையெல்லாம் கரெக்டா நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேரை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ், நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு பாஸ்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வில்லன் போறான். பாஸ் கூடவே நல்லா ஓவர் வெயிட் ஒரிஜினல் மொட்டை ஒருத்தன் வருகிறான். கூடவே கீப்பாரு பொண்ணையும் வச்சிருக்கான். பாஸ் அவங்கிட்ட வில்லன் மேல ஒரு கண்ண வீடான சிக்னல் கொடுத்ததும் அந்த பக்கம் வெளியே போனால வில்லன் அவன் யாரோ ஒரு பெத்த கைய மீட் பண்றான். ஆளு கார்ல இருக்காங்க. சோ அது யாரு என்ன நம்ம காட்டல. இது நடந்துட்டு இருக்க இதே டைம் ஒரு கடமை கண்ணியமிக்க போலீஸ் ஒருத்தவர் இந்த நெட்வொர்க்கை பிடிக்க அல்லோல போட்டுட்டு இருக்காரு. பல நாளா பலவிதமா முயற்சி பண்ணியும் அவரால் நெருங்கவே முடியலங்க. அவரை காட்டிட்டு மறுபடியும் வில்லன்ட்ட வந்தா வில்லனா வீட்டுக்கு வந்துட்டான். பையன் மேல பாசம்னா பாசம், கொல்ல பாசம். சோ இப்படி விளையாட்டு செய்திகள்லாம் முடிஞ்சதும் இது வரைக்கும் வில்லன் பாஸ்க்கு கீழே என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தானோ அதே வேலையை இப்ப இவன் ஓனா பண்ணலான்னு முடிவெடுத்துட்டான். இன்னொரு பக்கம் ஆன்ட்டிக்கும் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல்ல, அங்க இன்னும் கான்ட்ராக்ட் முடிஞ்ச 2 பேரை கையோட கூட்டிக்கிட்டு வில்லன் பிசினஸ் ஆரம்பிக்க போற ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கு. இந்த ஆன்ட்டி தாங்க. ஹீரோயினும் ஒயிட்டியும் பாட்டியோட மொபைல்ல இருந்து மெசேஜ் பண்ணப்போ ரிப்ளை பண்ண ஆன்ட்டி எதுக்காகன்றதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் போனா சில பல வருஷத்துக்கு முன்னால ஆன்ட்டிக்கு ஒரு கை குழந்தை இருந்திருக்கு. இப்ப பொண்ணா இருக்கால, அவ கை குழந்தையா இருந்திருக்கா. அப்ப வாழ வழி இல்லாம பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்த ஆன்ட்டி ஒரு நாள் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு மாற்ற மாதிரி இருக்க டைம்ல பாட்டி தான் ஆன்ட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தி, என்னம்மா நீ கை குழந்தைய வச்சுக்கிட்டா இந்த வேலையை பார்ப்பாங்க, இப்ப நான் காப்பாத்திட்டேன், எல்லா டைமும் யாராச்சும் வருவாங்களா, இனிமேல் இதெல்லாம் பண்ணாத, அந்த பணத்தை வச்சுக்கோ, போய் நல்ல வேலையா தேடி அதை பண்ணு அப்படின்னு ஆதரவே இல்லாத டைம்ல பாட்டி தாங்க ஆன்ட்டிக்கு பக்கபலமா இருந்திருக்கு. ஆனா இப்ப ஏதோ ஒரு வகையில பாட்டி ஸ்கேம் ஆகிறதுக்கு ஆன்ட்டி ஒரு காரணமா போயிட்டாலே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா, தப்பு தானே. சோ எப்படியாவது பாட்டியோட காசை திரும்ப அவங்கள்ட்டே கொடுக்கதான் ஆன்ட்டி இன்னமும் பாட்டியோட டச்ல இருக்கு. இது முடிய வில்லன் இந்த ஊர்ல வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். ஆன்ட்டி மற்றும் பலர்னு அவன் கூடவும் இருக்காங்க. ஓனர் என்னமோ வில்லன் தான். ஒரு ஐடி ஆளையும் கூடவே வச்சுக்கிட்டாங்க. அவன் தான் பணத்தை ஆட்டியா போடுறதுக்கான லிங்க் எல்லாம் கஸ்டமருக்கு அனுப்புறவன். அப்புறம் ஆன்ட்டியும் பழைய பீஸ் தானே. சோ நம்ம பணத்தை ஏமாத்தணும்னா அதுக்கு கஸ்டமரை பயமுறுத்தணும், எப்படி பேசணும்ன்றதெல்லாம் ஆன்ட்டி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு வில்லன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்க. இதுல ஆன்ட்டிக்கு என்ன சந்தேகம்னா, கஸ்டமர்ட்ட இருந்து ஏமாத்தி அந்த பணம்லாம் வருதுல்ல, அதை ஒரு டம்மி அக்கௌண்ட்ல போட்டு வைக்கணும். அதை மேனேஜ் பண்றது யாரு, அதோட நம்ம யாரெல்லாம் ஏமாத்த போறோமோ அந்த கஸ்டமர் லிஸ்ட கொடுக்க போறது யாரு இப்படின்னு ஆன்ட்டி கேட்க, நீ ஏன் அதிக பிரசங்க வேலை எல்லாம் பாக்குற, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், அதிகமா தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் உனக்கு நல்லது, சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ திரும்ப அங்க ஹீரோயினும் ஒயிட்டியும் பாட்டியோட செல்ல இருந்து இவளுக்கு மெசேஜ் போடுறாங்க போல. மெசேஜ் சவுண்ட் கேட்க போன் எடு, என்ன மெசேஜ் அது, நான் பார்த்தே ஆகணும்னு வில்லன் கேட்டு சேட்டை பாத்துறான். இதை நம்ம அங்க இருக்கும் போதே முடிச்ச ப்ராஜெக்ட்ல இதையா இன்னும் போட்டு உழப்பிட்டு இருக்க, என்ன சங்கதின்னு முறைக்கா. இல்லடா, நம்ம தொழில் தர்மப்படி ஆல்ரெடி நம்ம கிட்ட ஏமாந்தவங்க திரும்ப நம்மளை நம்பி ஏமாற தயாரா இருந்தா அவங்கள ஏமாத்தது தானே. நீ வேற கம்பெனியை புதுசா ஆரம்பிச்சிருக்க, கஸ்டமர் இருக்காங்களோ இல்லையோ, அதான் பேசி பாட்டியை தேத்தி வச்சிருக்கேன், திரும்ப அவங்கள்ட்ட ஆட்டியா போடலான்னு. இது தப்பா அப்படின்னு ஆன்ட்டி ஒரு ஆக்டிங்க போட்டதும் சூப்பருமா, இதுக்குதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒன்னு இங்க கூட்டு வந்தது, பார்த்து கத்துக்கோங்கடா, எவ்வளவு திறமையா இருக்கா பாரு அப்படின்னு வில்லன் நம்பிடுறானா. நான் சொன்னதும் சரின்ட்டான். ரைட்டு, இந்த ஓட்டவாய் ஹோராங்கொட்டா நம்மள சந்தேகப்படாத வரைக்கும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு ஆன்ட்டிக்கு ஒரு அல்லாதி நிம்மதி. இந்த பக்கம் ஆன்ட்டியோட அனுதாபத்தை யூஸ் பண்ணி ஆன்ட்டி தான் பேசுது. ஆன்ட்டி நல்லவேன்றதெல்லாம் நம்ம லேடிஸ்க்கு தெரியாது. ஒருத்தவன் பேசுறான்ல, அவனோட மோட்டிவ் என்ன, நம்மள்ட்ட இருந்து பணம் கறக்கணும்ன்றது தானே. பேசாம அந்த கேங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இப்ப நம்மளா வாண்டடா, என்கிட்ட ஒரு 40 பவுன் நகை இருக்கு, அதையும் நான் உங்கள்ட்ட செக்கிங்காக கொடுக்குறேன், மொத்தமா செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரேடியா அனுப்பிடுறீங்களா அப்படின்னு ஒரு மெசேஜை போடுவோம். பணத்தாசை பிடிச்சவன் நகையை வாங்க வருவான்ல, அப்ப அந்த நகை பாக்ஸ்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை செட் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டோன்னு வைய, அதை எடுத்து அவன் ஸ்பாட்டுக்கு போனானா அவன் லொகேஷனையே தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒயிட்டி பேத்தி ஹேக்கர் 4 பேரும் ஒரு பிளானை போட்டு ஆன்ட்டிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. கரெக்டா அந்த மெசேஜ் பக்கத்துல இருந்த வில்லன் பாத்துறான். 40 பவுனா கணக்கு பண்ணா எங்கேயோ போதே, அச்சு ஆகணுமா, நீ உன் பழைய தொழிலான பிக் பாக்கெட்டை கையில எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வயசான பாட்டி தானே, என்ன பண்ற போது அதுகிட்ட இருந்து புடின்னு ஓடி வந்துரு அப்படின்னு அவன் விட்டா மாட்டான். சோ ஒயிட்டி எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாலோ அந்த இடத்தையே மீட்டிங் பாயிண்டா சூஸ் பண்ணியாச்சு. 3 பேரும் ஷேர்ல காசு போட்டு தங்க நகையை வாங்கி அதை ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு பாக்ஸுக்கு அடியில ஜிபிஎஸ் டிராக்கரையும் செட் பண்ணிட்டாங்க. பாட்டிக்கு பக்கத்துல இப்ப பாக்ஸ் இருக்கு. பாட்டியை சுத்தி மூளைக்கு இவங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்க. யாரா
யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸுங்க. பரபரப்பா ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஆளை வச்சு தூக்கின்னு போக, அப்ப எல்லோ டிஷர்ட் போட்ட ஆன்ட்டி பாட்டி கிட்ட வந்துட்டு அப்படியே போயிடுது. என்ன வந்தவ பாக்ஸ் எடுக்காமலே போறா, பாக்ஸ் அங்கேயே இருக்கேன்னு போய் பேக் ஓபன் பண்ணா பேக்ல பாக்ஸ் மட்டும் இல்ல, ஆன்ட்டி ஒரு லெட்டரையும் கூடவே கொஞ்சம் பணத்தையும் வச்சுட்டு போயிருக்கு. என்னடா இது நம்ம யோசிக்காத டிசைனா இருக்கு. இப்ப எப்படியாவது ஆன்ட்டி எங்க போதோ அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கணுமே. சோ அங்க ஒரு அவசர திட்டவனை தீட்டி ஆன்ட்டி கூடவே வில்லனோட ஆள் ஒருத்தவனும் வந்திருக்கான். ஒயிட்டி ஒரு பிசியோதெரபிஸ்ட் தானே, எங்க தொட்டா ஒரு ஆளை லாக் பண்ணி படுக்க வைக்க முடியும், அவங்கள லாக் பண்ண முடியும்னு அவளுக்கு தெரியும். சோ ஆன்ட்டி கூட இருக்க ஆளை பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி ஒயிட்டி அவனை ஹோல்ட் பண்றா. இந்த டைம்ல பேத்தி ஆன்ட்டி மேல மோதி ஆன்ட்டியோட கையில இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே வந்ததும் டக்குன்னு ஆன்ட்டியோட போன் எடுத்து அந்த பக்கமா நடந்து வந்த ஹேக்கர் கையில பேத்தி குடுத்துறா. மீதி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஆன்ட்டி கிட்ட குடுக்கறதுக்குள்ள அவன் போனுக்கு பின்னால டிராக்கரை செட் பண்ணி ஆன்ட்டி பார்க்காத போங்க திரும்ப ஆன்ட்டியோட பேக்லயே வந்து போனை போட்டான். அப்புறம் என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்படி போகும்போது தோ இப்ப நகை பாக்ஸுக்குள்ள ஆன்ட்டி ஒரு லெட்டரையும் கொஞ்சம் பணத்தையும் வச்சது இல்ல. அது என்ன லெட்டர்னு பார்த்தா, கோச்சிக்காதீங்க பாட்டி, இப்போதைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது, கூடிய சீக்கிரத்துல மீதியும் கொடுத்துறேன் அப்படின்னு ஆன்ட்டி எழுதி வச்சுட்டு பாட்டி கிட்ட இருந்து ஏமாத்தின பணத்துல அது சம்பாரிச்ச பணம் அதுல கொஞ்சத்தை வச்சுட்டு போயிருக்குங்க. இதை பார்த்தா ஆன்ட்டி விருப்பம் இல்லாம வேலை செய்யற மாதிரியும் நல்லவ மாதிரியும் தெரியுதே அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணி வில்லனோட கம்பெனி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள வில்லன் ஆன்ட்டிக்கு டோஸா விடுறான். ஏன்டி அவ்வளவு தூரம் போயிட்டு நகை எடுக்காம வர, இதுக்கு அவனை அனுப்புன, ஏன் நகை எடுக்காம வந்த, என்ன காரணம்னு அவன் வாங்குன்னு வாங்க தல, உங்களுக்கு தெரியாத தல, அது நமக்கு வச்ச டிராப்பா கூட இருக்கும் தல, நம்ம பாட்டி ஏமாத்தினதும் பாட்டியோட பேத்தி பாட்டி ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டா, ஒருவேளை அப்படி இருந்தா அதை கணக்கு பண்ணி தான் வந்துட்டேன், என்ன போய் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு ஆன்ட்டி இப்பவும் சமாளிச்சிருச்சு. அவங்க லொகேஷனை பார்த்துட்டு சோகமா கீழே வந்து உட்காந்த ஹீரோயினும், இனிமேல் பொறுக்க முடியாது குருநாதா, அவனுங்கள்ட்ட ஏமாந்தது கம்மி அமௌண்டா இருந்தாலும் ஏமாந்த அன்னையில இருந்து இன்னைய நாள் வரைக்கும் என்னால நிம்மதியா வாழவே முடியல. சோ நம்ம அவனுங்கள்ட்ட எவ்வளவு பணத்தை ஏமாந்தமோ, அவனுங்க எப்படி நம்ம கிட்ட ஸ்கேம் பண்ணி ஏமாத்தினாங்களோ அதே ஸ்கேம் அவனுங்களுக்கு பண்ணி நம்ம அந்த பணத்தை அவனுங்கள்ட்ட இருந்து புடுங்காம விடவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் கணக்கு பண்ணி வில்லன் கம்பெனி வச்சிருக்க அந்த பில்டிங்லயே இவ ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துடுறா. யாருக்கிட்டையும் பணம் இல்ல, முழுக்க முழுக்க எல்லா செலவையும் பண்றது ஹீரோயின் தான். வில்லனோட கம்பெனி இருக்கிறது கீழே, அப்படியே அதுக்கு பேரலா மேல ஹீரோயின் அன்கோ கடையை வாடகைக்கு எடுத்துட்டாங்க. இப்போ கீழே இருக்கவங்க எப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்க, அவங்க எப்போ என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்றத எனி டைம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹேக்கர் கீழே பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கான பக்கை செட் பண்ணிட்டான். அது மூலயமா இவங்க எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில 6ல இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஒர்க்கிங் அவர் முடிஞ்சதும் இங்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்ய ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பக்கத்திலேயே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு காவலுக்கு ஆள் ஒருத்தவன் இருக்கான். அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை இவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அவங்க வெளியே போக சான்ஸே இல்ல. அதோட கம்பெனிக்குள்ள வில்லனோட ஐடி ஆள் ஒருத்தவன் இருக்கான்னு சொல்லியிருந்தால, அவன் 24 மணி நேரமும் இருக்காங்க. கடைசியா வில்லன் வேலை டைம் முடிஞ்சதும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஒருவேளை வீட்டுக்கு போவானோ அப்படின்றது நம்ம ஆளுங்களோட எண்ணம். இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம், மத்தவங்கள்ட்ட இருந்து ஆட்டியா போடுற அமௌண்ட் எங்க போகுது, அது சம்பந்தமா யாராவது ஏதாவது பேசிட மாட்டாங்களா, அதை தான் மணிக்கணக்கா உட்காந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த லீடும் கிடைக்கல. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கேம் நெட்வொர்க்கை புடிச்சிடணும்னு துடிச்சிட்டு இருந்த கண்ணியமிக்க போலீஸ்னு ஒருத்தவர் நம்ம காட்டியிருந்தாங்களே, அவர் சைபர் கிரைமோட கேஸ் ஃபைல் எடுத்து பாக்குறாரு. அதுல வில்லனோட பழைய பாஸ் கூட நல்லா புழுங்கல் அரிசியை கொட்டி வைக்கிற புது அண்டா மாதிரியே அம்மா பெருசு ஒருத்தவன் தான் இல்ல மொட்டன்னு அவனோட ஃபைலை பார்த்துட்டு அவனுக்கு கீப்புன்னு ஒருத்தர் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ அக்கௌண்ட்ல ரீசெண்டா ஏகபோகமான பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்க. ஒருவேளை ஆட்டியா போடுற பணத்தெல்லாம் டம்மி அக்கௌண்ட்ல போட்டு வைப்பானுங்கல்ல, அந்த அக்கௌண்ட்டை இவதான் மேனேஜ் பண்றாளோ அப்படி சந்தேகப்பட்ட கண்ணியமிக்க போலீஸ் இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்க. இங்க ஹீரோயினும், நாடா நம்மளும் இத்தனை நாளா தவம் கிடக்குறோம், ஆனா இவனுங்க ஆட்டியா போடுற பணத்தை என்ன பண்றானுங்க எங்க வைக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படிதான்டா அதை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும்போது ஒன்னு பண்ணலாங்க, எப்படியும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கீழே இருக்க அவங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கும், அதுல ஒரு டிரைவர் சர்வி எனக்கு ஹேக் பண்ண வாய்ப்பு மட்டும் கிடைச்சிது, தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்ல, பிறகு என்னடா போய் டிரைவர் வச்சிருவோம் இப்படின்னு பேத்தி முந்திக்கிட்டு வரா. ஏம்மா நம்ம கூட்டத்துல டாம் குரூஸ் யாராவது இருக்க மாதிரி உனக்கு தெரியுறாங்களா என்ன, மிஷன் இம்பாசிபிள் படமா இது, யாருக்கும் தெரியாம ஓடி ஒளிஞ்சு மாறி மறைஞ்சி தகவலை போய் எடுத்துன்னு வரதுக்கு, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீ ஃபேஸ் கிரீம்லாம் வைக்கிறவ, இவ பிசியோதெரபிஸ்ட், இந்த குருவி கூட்ட மாட்டியா என்ன ரகம்னே தெரியல, நம்மளால அது முடியுமாமா, யார் உயிரையும் பணைய வைக்க முடியாது, வெயிட் பண்ணுவாரு, வழி கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு ஹீரோயின் வாய்ப்பு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க. அதுக்குள்ள கீழே ஒரு பிரச்சனைங்க, ஒரு ஆளை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றாங்க.
அவன் நம்மள மாதிரி போல ஸ்கேம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெரிய பல்பா கொடுத்துட்டான். அதுல வில்லன் கடுப்பாகி, உங்களுக்கு எல்லாம் வேலை மனக்கட்டு சோத்தை போட்டு வளர்த்துட்டு இருந்தா ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, பேசுற ஆளை நீங்க பயமுறுத்தினாதானே மூணாவதா நான் பேசும்போது அவன் என்ன பார்த்து பயப்படுவான். இப்ப பாருங்கடா, என்ன மானபங்க படுத்திட்டான், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது, கொடுங்க உங்க எல்லாரோட போனையும் அப்படின்னு மொத்த பேரோட போனையும் புடுங்குறான். ஆன்டியோட போன் உட்பட போனை புடுங்குறவன் அதுக்கு பின்னால இருக்க டிராக்கரை பார்த்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. சோ கீழே நடக்கிறத ஒட்டி கேட்டுட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் பதறாங்க. அதை விட கீழே இருக்க ஆன்டி பயங்கரமா பதறுது. எப்பா டேய், நான் உனக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கேன், என்னடா போன்லாம் வாங்கிட்டு போற, நான் என் பொண்ணுகிட்ட பேசணும்டா, போனை குடுறா, எங்கடா போறேன்னு ஆன்டி கத்த. தலையெழுத்து, ஆட்டியா போடுற பணம் எல்லாத்தையும் நான் தானே மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு, டம்மி அக்கௌண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் கேஷ் எடுக்க வேணாவா, அது சம்பந்தமா தான் பார்க்க போறேன், போயிட்டு வரேன்னு அவன் போயிட்டான். கோவத்துல சொன்னானோ தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ எப்படியோ பணத்தெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான வேலையை பார்க்க போறான்ட்டான்ல. அப்ப அவன் வாய் மேல ஒரு காதை வைங்கடா, அவன் எங்க போறான் யார்கிட்ட பேசுறான் நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் தூக்கி ஹெட்செட் காதுல வச்சா ரகலகல் ஆரம்பம்ன்ற மாதிரி ஒரு சவுண்டு. மொட்டையோட கீப்புன்னு ஒன்று இருந்துச்சு. அது கூட ஒரு ஹோட்டல்ல ஹங்கிரி பாபா ஈபா பண்ணவன் சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதும் இந்த பொண்ணு தாங்க வில்லன் ஆட்டியா போடுற பணத்தெல்லாம் டம்மி அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணி அதை கேஷா எடுத்து வந்துட்டு கொடுக்கறது. இது மட்டும் இல்ல, ஆட்டியா போடுறது கஸ்டமர் வேணும்ல, கீப்பு தான் பழைய பாஸ் கிட்ட இருந்து கஸ்டமரோட லிஸ்ட் எல்லாம் திருடி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும். ரெண்டு பேரும் பேசிக்கிறத ஒட்டி கேட்டாங்க, அந்த வாய்ஸை ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இன்னும் நிறைய டம்மி அக்கௌண்ட் இருந்தா பாராமா, எவ்வளவு நாள் 5 பிசினஸ் பண்றது, பிசினஸ் விரிவடைய வைக்கலான் இருக்கேன், பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுமா, அப்புறம் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை மாத்தி விட்டுரு அப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரியறாங்க. வில்லனோட பணம் எல்லாத்தையும் கீப்பு தான் மேனேஜ் பண்றானா, அவ போன்ல அதுக்கான தகவல்லாம் இருக்கும், ஒருவேளை அவ போனை ஹேக் பண்ணா அந்த தகவல் எடுக்கலாம்ல. சோ ஒய்டி ஹேக்கர் கிட்ட நடா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஹேக் என்னம்மா, அதை விட பெரிய விஷயம் ஒன்னே பண்ணலாம், என் ஆன்லைன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், அவன் புதுசா ஒரு டிவைஸை ரெடி பண்ணிருக்கானா, அதை வச்சு ஒரு ஆளோட போனையே க்ளோன் பண்ணி அவங்க போன்ல இருக்க எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும், நீ அந்த பொண்ணு கிளம்ப போற ஹோட்டல் வாசலுக்கு போ, நான் என் ஃப்ரெண்ட் அங்க வர சொல்றேன் அப்படின்னு ஹேக்கர் சொல்லி ஒய்டி அங்க போய் நிக்கிறா. பொண்ணும் கிளம்ப போறா. எங்கடா அவன் ஃப்ரெண்டு, அவனை எப்படா கண்டுபிடிக்கிறது, எங்க சுத்தினாலும் அலையிலேன்னு ஒய்டி திணற சறுக்குன்னு ஒய்டிக்கு முன்னால ஒருத்தன் வந்து நிக்கிறான். நல்லா ஹிட்டாச்சில ஏத்தன பொள்ளாச்சி இளநீ மாதிரி இருந்துகிட்டு, நீ தான் ஆன்லைன் ஆசாமியாடா, டிவைஸ் எடுத்துன்னு வந்தியா அப்படின்னு ஒய்டி டிவைஸை வாங்கிட்டா. சேம் டைம் கீப்பு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவளை ஃபாலோ பண்றதுக்கு ஒய்டி கிட்ட வண்டி இல்ல, நம்ம இளநீ தம்பி அவரே பைக் எடுத்துன்னு வந்து ஒய்டியை பிக்கப் பண்றாரு. கீப் ட்ரெயின்ல ஏற ஒய்டியும் கூடவே ஏறிடுறா. கீப் அசந்த நேரமா பார்த்து பேக்ல இருந்து அவ போன் எடுத்து அதை க்ளோன் பண்ணிடலான்னு முயற்சி பண்ணா சகுனமே சரியில்லை, ஏதாவது ஒரு தடங்கள். மறுபடியும் அதே இளநீ தம்பி வராப்புல வேணும்னே கீப் ஆயிடுச்சு, கீப் கிட்ட ஒரு கலவரம் பண்றாப்புல. இதான் சாக்குன்னு ஒய்டி பேக்ல இருந்து போன் எடுத்து அதை க்ளோன் பண்ணி ட்ரெயினை விட்டு இறங்கினதும், அம்மா அவன் போனை உள்ளே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டமா, போனை புடின்னு போனை கொடுத்துட்டா. இன்னொரு பக்கம் பேத்தி அவளுக்கு சுழி சும்மாவே இருக்காது போலங்க, வேணா நான் வர வரைக்கும் எதுவும் பண்ணாதன்னு ஹீரோயின் சொல்லியும், அதெல்லாம் முடியாது, நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், இப்போதைக்கு வில்லன் கம்பெனில யாரும் இல்ல, நான் போய் ஹேக்கர் கொடுக்குற டிரைவை அவங்க கம்ப்யூட்டர்ல சொருவாம வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்டுலங்க ஜன்னல்ல முட்டை கொடுத்து அதுல கைத்த கட்டி ரிஸ்க் எடுத்து மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கா. சேஃபா இறங்கிட்டானே வைங்களேன். ஆனா இறங்கும் போது அவ கொடுத்த சவுண்டு உள்ள இருந்த ஐடியால கேட்டுருச்சு. பேத்தி ஒளிஞ்சிட்டு இருக்க ஜன்னலை எட்டி பார்க்க கிட்ட வரான். பார்த்துட்டானா பரலோகம் தான். அதுக்குள்ள வெளியே காலிங் பிள்ளை யாரோ அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஹேக்கர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஐடியால ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பான். அதை ஒட்டி கேட்டவன் சாப்பாடு கொடுக்குற மாதிரி வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஐடியால. அதுக்குள்ள பேத்தி ஹேக்கர் கொடுத்த டிரைவர் உள்ள ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயா சொருகி சொருகி வேலையை முடிச்சு அடுத்தடுத்த கம்ப்யூட்டருக்கு போய்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள உண்மையான டெலிவரி பாய் வந்துட்டான். கெட்டுச்சு குடின்னு ஒரு ஆவா சஞ்சிங்க காட்டிட்டு ஹேக்கர் அங்கிருந்து தப்பிச்சாலும் பேத்தி உள்ளே மாட்டிக்கிட்டா. லாஸ்டா வில்லனோட கம்ப்யூட்டர்ல ஒரு டிரைவர் சொருகி அங்க ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது போன தடவை மாதிரியே ஐடியால் பேத்தி இருக்க இடத்த நெருங்கிட்டு இருக்கான். மறுபடியும் யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா இப்ப வந்திருக்கிறது ஹீரோயின். தப்புச்சண்டா சாமின்னு இந்த கேப்ல பேத்தி எப்படி கீழே வந்தாலும் அதே கைத்த புடிச்சு மேலே ஏறிட்டு இருக்க. இரும்பு கட்டுல காலை வாரிடுச்சுங்க. அது உடச்சுக்கிட்டு பேத்தி மேல இருந்து கீழே தொபகடின்னு ஊந்துடுறா. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. சொல்ல போனா இந்த ரூமை விட்டு அவ வெளியே போயிட்டாளா இல்லையானே ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. ஐடியால் ஆயக்கிட்ட பார்த்தா சம்பந்தமே இல்லாம வில்லன் இங்க வந்து நிக்கிறான். ஏன்னா அங்க தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு போனால கீப்பு எங்கேயோ இருக்க வேண்டிய மொட்டை சடனா அங்க வந்து கீப்போட ரூம்ல உட்காந்துருக்கான். சோ கீப் வில்லனுக்கு ஒரு மெசேஜ் போட்டா, உன் கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் நீங்க பண்ற பிசினஸ் மொட்டை கிட்ட போட்டு கொடுத்து அவன் வந்துட்டான்டா, யார் அந்த கருப்பாடுன்னு கண்டுபிடின்னு. அதை கண்டுபிடிக்க தான் நைட்டோட நைட்டா வந்திருக்கான். வெளியே ஐடியாலுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற காபராவை பார்த்ததும், என்ன பிரச்சனை உனக்கு, பேசாம போறியா, துப்பாக்கி எடுத்து வாயிலே சுடவா அப்படின்னு துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டி மெர்சல் ஆக்குனதும் ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸ்டன் ஆயிட்டா. ஏன்னா ஹீரோயினை சுத்து போட்டானுங்க. நல்ல வேலையா ஒயிட்டி தான் அங்க வந்து, ஏமா சாப்பாடு தானே போனா போயிட்டு போகுது, வா வேற ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க.
ஹீரோயினுக்கு அந்த பயம் மட்டும் இன்னும் குறையவே இல்ல. அப்படியே எல்லாரும் மேல போய் இன்னமும் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த வாட்டி கீழே என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்கறது மட்டும் இல்ல, பேத்தி தான் எல்லா கம்ப்யூட்டர்லயும் டிரைவர்ஸ் வரைக்கும் வேலையை பார்த்துட்டால. சோ கம்ப்யூட்டர்ல இருக்க கேமரா மூலியமா அங்க நடக்கிறத விஷுவலாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. வில்லன் ஒவ்வொரு ஆளையும் போட்டு அடிச்சு நொறுக்குறான். மெயினா பழைய கம்பெனில இருந்து யாரெல்லாம் இங்க வந்தாங்களோ அவங்களுக்கு தான் உண்டையா உழுது. ஆனா இவங்க யாரும் சொல்ல போலங்க, மொட்டை எப்படியோ தெரிஞ்சுன்னு வந்துட்டான். அதுல கீப்பு வேலை பார்த்து விட்டா. இப்படி கீழே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பக்கோன ஆன ஹீரோயின், போதுண்டா சாமி இந்த பொழப்பு, நான் என்னமோ நினைச்சுன்னு வந்தா இவனுங்க என்ன துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கானுங்க, சரி வராது, நம்ம இதை அப்படியே விட்டுருவோம், போய் பொழப்ப பாப்போன்றா. ஏம்மா பொழப்ப பார்க்க தெரியாமலா இவ்வளோ வேலையை பண்ணிட்டு இருந்தோம், முக்காவாசி கடலை தாண்டியாச்சு, இப்ப எதுவும் வேணான்ற. பாவம் நம்ம கூட இருந்த பேத்திக்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரியல, இதெல்லாம் நியாயமாமான்னு ஒயிட்டு கேட்டா, என்ன இப்போ எல்லாத்துக்கும் பணம் போட்டது நான் தானே, வேஸ்டான ஆயிட்டு போகுது, விட்டு போங்கன்னு ஹீரோயின் சொன்னதும், என்னம்மா பண்ண முடியும், உன்கிட்ட பணம் இருந்துச்சு நீ போட்ட, எங்கள்கிட்ட இல்ல, இருந்த எல்லாத்தையும் தான் அவனுங்க புடிங்கிட்டானுங்களே, அப்படி பார்த்தாலும் நீ வெறும் 5 லட்சம் தானமா விட்ட, நாளா 9 லட்சத்தை விட்டனே, சோ என்னோட உனக்கு லாஸ் கம்மி தானே அப்படின்னு ஒயிட்டு கேட்கறப்பதான் ஹீரோயின் அது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த ட்விஸ்ட வெளியவே சொல்றா. ஹீரோயின் 5 லட்சம்லாம் உள்ளங்க, 50 லட்சத்துக்கிட்ட விட்டுருக்கா. பொண்ணுக்காக பணம் சேர்த்து வச்சிருந்த அக்கௌண்ட்டையும் சொல்லி அதுல இருந்த பணமும் அவுட்டு. எங்க இதை வெளியே சொன்னா நமக்கு அசிங்கமாயிடுமோன்னு இவங்கள்ட்ட மட்டும் இல்ல ஃபேமிலி கிட்டே ஹீரோயின் அதை இன்னும் சொல்ல. இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, உன்னை விட அதிகமா நான் விட்டேன்னு உனக்கு சந்தோஷம் தானே, என்ன ஆள விட்டுரு, நான் கிளம்புறேன்னு. அவன் மட்டும் இல்லாம மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மேல இருந்து கீழே விழுந்தால பேத்தி செத்த போன மாதிரி படுத்து கிடக்குறா. அவ்வளவுதான் அவ கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா டக்குன்னு கண்ணை முடிச்சு ஏஞ்சிக்கிறாங்க. உடம்புல வாங்கின சில்லறையோட மேல வந்தா மேல யாருமே இல்ல. என்னடா இங்க இருந்தா கடையே காணோம், ஓவர் நைட்ல ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு இவளுக்கெல்லாம் கொல்ல காண்டு. அடுத்து எல்லாரும் தனித்தனியா அவங்க வேலையை பாக்குறாங்க. 4 பேருக்குமே வாழ்க்கை செம்ம கடுப்பா போகுது. அந்த டைம்ல தாங்க ஹேக்கர் கீப்போட போனை க்ளோன் பண்ணியாச்சுல்ல, அதுல அவனுக்கு என்ன தகவல்லாம் கிடைச்சதோ அதை ஹீரோயினுக்கு அனுப்புறான். அதுல வில்லனோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் மட்டும் இல்ல, வில்லனோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. பார்த்ததும் ஹீரோயினுக்குள்ள ஒரு பக்கா பிளான். திரும்ப எல்லாரையும் கும்பலா கூட்டுறா. இந்நேரம் பார்த்து வில்லன் கிட்ட ஆன்ட்டியோட போன் இருக்குல்ல, பாட்டி தெரியாத நம்ம ஆன்ட்டியோட போனுக்கு ஒரு மெசேஜ் போடுதுங்க. ரொம்ப நன்றிமா, பாதி காசை கொடுத்ததுக்கு, மீதி காசு எப்போ வரும் எப்ப தெரியுங்கன்னு கேட்டு நல்லா ஊரா விட்டு காசுல உடம்ப வளர்த்த பூரா மாதிரி இருந்துகிட்டு வில்லன் இந்த மெசேஜை பார்த்தது சும்மா இருப்பானா. உடனே பாட்டிக்கு, ஆடி பழைய பாட்டி, இன்னொன்னு காசு வரும் நம்பிக்கை இருக்கா, உன் காசு எல்லாத்தையும் நாங்க தின்னு ஏப்பம் விட்டோம், ₹1 கூட வராதுன்னு ரிப்ளை போடுறான். அதை பார்த்ததும் பாட்டி விபரீத முடிவெடுத்து பேத்தி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதுங்க பாட்டி மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சாக கிடக்கு. கடகடன்னு பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. ஒயிட்டியும் அங்க வந்துட்டா. பாட்டியோட நிலைமை பரிதாபமா இருக்கா. நான் வில்லனை கொல்லாம விடவே மாட்டேன்னு பேத்தி பறகுறா. இருமா இருமா, இப்பதான் ஹீரோயின் கூப்பிட்டுருக்கா, போய் என்னான்னு கேட்போம், அப்புறம் மிச்சத்தை பேசிக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரு வேனுக்குள்ள மீட்டிங்க போட, சேம் டைம் கம்பெனிக்கு வந்த வில்லன் ஆன்ட்டிய தரன்னு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு, என்னாடி இதெல்லாம் பாக்குறது ஃப்ராடு வேலை, இதுல உனக்கு அன்னை தெரேசா உள்ளமோ அப்படின்னு மானவரியா அடிச்சு நொறுக்குறான். இல்லடா அந்த பாட்டி எனக்கு தெரிஞ்ச பாட்டி, முக்கியமான நேரத்துல எனக்கு உதவி பண்ணிருக்கு, அதான் அந்த பாட்டியோட காசை திரும்ப கொடுத்துடலான்னு நினைச்சேன், அது கூட என் காசு தாண்டா அப்படின்னு ஆன்ட்டி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும், சரி பாட்டியோட கதையை விடு, இன்னொரு அன்னோன் நம்பருக்கு நீ ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிருக்க, ஆனா அதை டெலீட் பண்ணிருக்கிய ஏன், அப்ப நீ தான் அந்த மொட்டை எனக்கு தகவல் கொடுத்ததா இப்படின்னு இவன் பூந்து விளையாட, இதெல்லாம் ஒட்டி கேட்ட வேன்ல உட்காந்து இருந்த ஒயிட்டியாலியோ தாங்க முடியல. நான் போய் ஆன்ட்டியை காப்பாத்தியே தீருவேன்னு வெளியே வரா. அம்மாடி நமக்கு ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு தியாகம் பண்ணிதாம ஆகணும், என் பிளான் படி போனோம்னா குறுக்க பூந்து கட்டையை போடாம கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவு சொன்னாலும் ஒயிட்டி கேட்கல. வேனை விட்டு இறங்கிட்டா. ஒயிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு பேத்தியும் பின்னாலே இறங்கிட்டா. ஒருத்தவங்க கூட பேச்ச கேட்க மாட்டீங்களே, நல்ல டீம்டா இது, பணம் வந்த மாதிரிதான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அதோட அங்க ஆன்ட்டி அவிச்சிட்டு இருக்கான்ல வில்லன், அவனுக்கு அவன் பொண்டாடிக்கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. எடுத்து பேசினா அவ ஐயோ அம்மான்னு அலறா. இப்பதான்டா ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு, நம்ம பையனை ஸ்கூல்ல காணாமாண்டா, எங்க போனான்னு தெரியலன்றாங்க, கொஞ்சம் அதை போய் என்னான்னு பாரு அப்படின்னு அவ சொன்னதும், வில்லனுக்கு பையன்னா எவ்வளவு பாசம் நம்ம பார்த்தோம்ல, சோ இருடி போறேன்னு கிளம்புறான். அடுத்து ஒயிட் இங்க வந்து ஆன்ட்டியை காப்பாத்தணும்னா இங்க இருக்க ஆளுங்களெல்லாம் டைவர்ட் பண்ணி ஆகணும்ல. இவங்க கம்ப்யூட்டர் எல்லாம் ஆல்ரெடி ஹேக்கரோட கையில இருக்கு. ஹேக்கர் அதுல ஒரு பாட்டை போட்டு விட்டதும் பாட்டு சவுண்டோட சோர்ஸ் மேல ஹீரோயினோட இடத்துல இருந்தா வருது. மொத்த பேரும் அதை பார்க்க மேல போக ஒயிட்டி உள்ள வந்து ஆன்ட்டியை காப்பாத்தி வெளியே கொண்டு போறதுக்குள்ளங்க வில்லனோட ஆள் ஒருத்தவங்க வந்துட்டான். அச்சச்சோ, அப்ப 2 பேருக்கும் குண்டுதானான்னு நினைச்சா குண்டுதான். ஆனா அந்த 2 பேருக்கு இல்ல, வில்லனோட ஆள் ஒருத்தன் வந்தான்ல அவன் மண்டைக்கு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது மொட்டை ஆளுங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டான். அது ஐடி ஆள் வில்லனுக்கு கால் பண்ணி தகவலாகவும் சொல்லிட்டான். பிளஸ் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேங்க, கடைசியில மொட்டைக்கு இன்ஃபார்ம் கொடுத்தது ஆன்ட்டி தான். இப்ப ஆன்ட்டி அதுக்கான பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அவன் அடுத்து ஒயிட்டிய போட்டு தள்ள போறான், தப்பிச்சாகணுமே. சோ ஒயிட்டி துடுப்பு சிட்டா வச்சிருந்த ஒரு விஷயத்த மொட்டை கிட்ட அவுத்து விடுது. மொட்டை ஐயா இந்த ஆடியோவை நீங்களே கேளுங்களேன், உங்க கூடவே இருந்துகிட்டு உங்க ஆளு
நான் வேலை பார்த்திருக்கா பாருங்க அப்படின்னு ஹோட்டல்ல வில்லனும் கீப்பும் பேசிக்கிட்டாங்கல்ல. ஆடியோவை மொட்டைக்கு போட்டு காட்டினதும் அப்பவும் அவன் ஒயிட்டிய கொல்ல வரான் தான். அப்போன்னு பார்த்து திரும்ப யாரோ துப்பாக்கியோட உள்ள வராங்க. பார்த்தா நம்ம கண்ணியமிக்க போலீஸ். இவர் எப்படியோ கீப்பை ட்ராக் பண்ணி அவருக்கு ஹோட்டலுக்கு போய் அங்க மொட்டைய பார்த்துட்டு இது வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. ரூமுக்குள்ள மொட்டைக்கும் போலீஸ்க்கும் நடந்த சண்டையில மொட்டைய முடிச்சாச்சு. இந்த பக்கம் பணத்தோட கிளம்பின ஆன்ட்டி பாட்டியை எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களோ அங்க போய் பாட்டிக்கு சேர வேண்டிய மீதி பணத்தை பாட்டியோட கையில வைக்குதுங்க. அடுத்து ஆன்ட்டி போனதும் ஒயிட்டியும் இங்க வந்துடுறா. அப்போ பாட்டியோட நிலைமை பரிதாபமாகி பாட்டி அங்கேயே இறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க கிளம்பினால வில்லன் பையனோட ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கார்ல உட்காந்துருக்கான். அப்போ ஸ்கூல் டீச்சர் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. சார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ வந்து உங்க பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க சார். நான் கேட்டேன் யார் நீங்கன்னு. நீங்க தான் பையனை கூட்டின்னு வர சொன்னீங்கன்னு சொல்லி என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க சார். இப்பதான் பையனை காணணும் உங்க பொண்டாட்டி கிட்ட சொன்னேன். என்ன சார் பண்ணலாம், பேசாம போலீஸ்ட்ட போயிடலாமா சார் அப்படின்னு டீச்சர் கேட்டா. வேணாம் வேணாம் போலீஸ் எல்லாம் வேணாம், என் பையன் யார்கிட்ட இருப்பான்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மொட்டை தான் பையனை தூக்குனதா வில்லன் நினைச்சிட்டு இருக்கான். பட் நான் இன்ட்ரோலே சொன்னால ஹீரோயின் அன்கோ வில்லனுக்கு பிரமாதமான ஒரு ட்விஸ்ட வைக்கும்னு. அந்த ட்விஸ்டே இங்க தாங்க. அப்படியே ஒரு 3-4 சீனுக்கு முன்னால போனா கீப்போட மொபைல்ல இருந்து காப்பி பண்ண டேட்டா இதுதான்னு வில்லனோட பேங்க் அக்கவுண்ட் வில்லனோட ஃபேமிலி போட்டோவெல்லாம் ஹேக்கர் ஹீரோயினுக்கு அனுப்புனால. அப்பவே ஹீரோயின் வில்லனோட பையனை வச்சு நம்ம இழந்த காசை அவங்கிட்ட ஸ்கேம் பண்ணி வாங்கிடலான்னு முடிவு எடுத்துட்டா. இந்த ஸ்கேம் பண்றதுக்கு 3 கட்டம் இருக்குன்னு ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த ஹீரோயின் பார்த்தா தானே. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏமாத்த நினைக்கிற ஆளுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. அப்படி ஹீரோயின் வில்லனுக்காக உருவாக்கின சூழ்நிலை பொண்டாட்டி மூலியமா அவனோட பையனை காணோம்னு சொல்ல வச்சது. ட்விஸ்ட பார்த்தோம்னா வீடியோ கால்ல வந்து அதை சொன்னது உண்மையாவே வில்லனோட பொண்டாட்டி இல்லங்க, அதெல்லாம் பேசினது ஒயிட்டி. ஆனா ஹேக்கர் டீப் ஃபேக் மூலியமா ஒயிட்டியோட ஃபேஸ மாத்தி அதுல வில்லன் பொண்டாட்டியோட ஃபேஸ வச்சிட்டான். அப்புறம் ஸ்கேம் பண்றதோட 2வது கட்டம் உருவாக்கின சூழ்நிலையை உண்மைதான்னு நம்ப வைக்கிறது. இப்ப டீச்சர்னு ஒருத்தவங்க கால் பண்ணி உங்க பையனை யாரோ கூட்டிட்டு போனதா சொன்னாங்கல்ல, அது டீச்சர் இல்ல, எங்கேயோ கார்ல சுத்திட்டு இருக்க பேத்தி. வில்லனும் மொட்டை தான் நம்ம பையனை தூக்கிட்டா நம்பிட்டானா. சோ ஸ்கேமிங்கோட 3வது கட்டம் பயத்துல இருக்கவங்க அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்றதை கேட்டாகணும்னு நம்ம நினைக்கிறத அவங்கள பண்ண வைக்கிறது. அந்த பொறுப்பு ஹீரோயினோட கையிலங்க. வில்லனோட பையனை கடத்தி வச்சிருக்க மாதிரி ஒரு வீடியோவை வில்லனுக்கு அனுப்புறா. பார்த்து வில்லன் ஷாக் ஆகிறதுக்குள்ள மொட்டை கால் பண்ற மாதிரியே வில்லனுக்கு போனை போட்டு பேசுறது என்னமோ ஹீரோயின் தான். ஆனா ஹேக்கர் ஹீரோயினோட வாய்ஸ ஆம்பளை வாய்ஸ் மாதிரி மாத்தி காட்டுறான். நான் ராஜா பையனை பார்த்தல்ல, பையன் உயிரோட வரணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ நான் அனுப்புற அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பணத்தை நீ அனுப்பணும், இல்லனா பையன் கதை ஊதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி ஹேக்கர் வில்லனோட செல்லுக்கு ஒரு லிங்க் அனுப்பிட்டான். தொட்டா தூக்கிடலாம், தொடலாமா வேணாமா தொடலாமா வேணாமான்னு பயங்கர யோசனை. அப்ப ஹீரோயினுக்கு வந்துச்சு பாருங்க அதே யோசனை. இதுக்குள்ள சிவபூஜையில கரடி புகுந்த கதையாங்க. கண்ணியமிக்க போலீஸ் வில்லன் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பிடிக்க வந்துடுறாரு. அவர் கதவை தொடடான்னு கார் கண்ணாடி கதவை தட்ட வில்லன் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். வில்லனோட காருக்கு பின்னாலேயே தான் நம்ம ஆளுங்களோட வேன் நின்னுட்டு இருந்துச்சு. வில்லனும் அவங்களும் பக்கத்துல இருக்கணும். கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டாலும் சிக்னல் கட் ஆயிடும், வாய்ஸ் வேற மாதிரி ஆயிடும். எதிர்பார்க்காத நேரத்துல வில்லன் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டானா. சோ சிக்னல்ல லைட்டா கிராஷ் ஆச்சு பாருங்க. வில்லன் உசாராயிட்டான். நல்லா கோழி கொத்தன கொடுக்காப்புளி மாதிரி இருக்க இவனுக்கு சொல்லி தரணும். என்கிட்டயே நானே ஊரடிச்சு உலையில வைக்கிறவன் ஏன் அடிமடியிலே கை வைக்க பாக்குறீங்களா, சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதரா அப்படின்னு வந்த லிங்க தொடமாட்டேன்னு சாதிக்கிறான். போற வழியில பொண்டாட்டிக்கு வேற கால் பண்ணி பையன் எங்க இருக்கான்னு கேட்டு எங்க போறான், அவன் என் கூட தான் இருக்கான், நான் ஸ்கூல்ல இருந்து அவனை கூட்டின்னு வந்துட்டேனே அப்படின்ற விஷயத்தையும் வாங்கிட்டான். அதே நேரம் பாட்டி செத்துட்டாங்கன்ற விஷயத்த ஒயிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாத்தையும் சொன்னதும் பேத்தி மனசையே விட்டா. இந்த பக்கம் கடுப்பான ஹீரோயின் வேனை ஓட்டிட்டு இருக்க அங்கிள் கிட்ட இனிமேல் பேச்சே கிடையாது, வீச்சு தான், அடிச்சு தூக்குங்க அவனை அப்படின்னு வில்லன் காரை இடிக்க சொல்லி அவன் காரை தலைகீழா கவுத்து விட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி அவன் மயக்கமா இருக்கும்போது அவனை வெளியே இழுத்து போட்டு அவன் போன் எடுத்த ஹீரோயின் இன்னுமா ஹேக்கர் அனுப்பின லிங்க் அப்படியே தான் இருக்கு. அதை இவ கிளிக் பண்றா. பணம் மொத்தமும் இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. போனை தூக்கி போட்டு கிளம்பலான்னு பார்த்தா வில்லன் பீனிக்ஸ் பறவைக்கே டஃப் கொடுப்பான் போல சாகாம துப்பாக்கியோட ஏஞ்சி நிக்கிறான். நான் கூட அந்த சைனீஸ் மொட்டை தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு நினைச்சேன், நீங்க தானா அப்படின்னு அவன் ஹீரோயினை சுட்டான். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்ல புல்லட் ஹீரோயின் மேல படல, 2வதா ஷூட் பண்ண போறான். அப்ப அதி வேகத்துல வந்த ஒரு காரு அவனை அடிச்சு தூக்குது. காரை ஓடிட்டு வந்தது பேத்தி. எப்படியோ பாட்டியை கொண்டவன அவ பழி வாங்கிட்டாளா. பின்னாலேயே போலீஸும் வந்துடுறாரு. அவர்கிட்ட மாட்டினா கோர்ட்டு கேஸ்னு மறுகியாதானே. நம்ம ஆளுங்களுக்கு தேவை பணம், அது வந்துடுச்சுல்ல. சோ மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இத்தனை நாளா இழந்த பணத்தை திரும்ப வாங்கணும்னு ஹீரோயின் அவ ஃபேமிலி கூடவும் பொண்ணு கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. இப்ப ஃபீலிங்ஸோட போய் பொண்ணை கட்டி பிடிச்சவ காலையில உன் கூட விளையாடுறதுக்கு அம்மா ஒரு பையனை கூட்டின்னு வந்தனே, அவன் கூட விளையாடுறது ஜாலியா இருக்கான்னு கேக்குறா. அங்கதாங்க சுருக்கமான ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. வில்லனோட பையனை வில்லனோட பொண்டாட்டி வந்து கூட்டின்னு போறதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் சும்மா அவனை கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள அவனை கண்ணை கட்டி விட்டு அவனையும் இவ பொண்ணையும் விளையாட விட்டுருக்கா. அப்படி விளையாடுறப்பதான் அதை வீடியோவா எடுத்து அதை வில்லனுக்கும் அனுப்பியிருக்கா. சோ எல்லாருக்கும் அவங்க
அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்துருச்சு இல்ல, சுமூகமா படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா ஒயிட்டி அந்த பணத்தை வேணான்றா. வேணான்றதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன உன் பிரச்சனைன்னு ஹீரோயின் கேக்குறா. பேத்தி எங்க போனானே தெரியல, இந்த பணம் கூட நம்ம பணம் இல்ல, வில்லன் இதுக்கு முன்னால யாரு கூட வேலை செஞ்சானோ அவங்க தானே நம்ம பணத்தை ஆட்டிய போட்டது, நமக்கு சொந்தம் இல்லாத பணத்தை என்னால எப்படி வாங்க முடியும், நமக்கெல்லாம் லக்கு இருக்கு, நம்ம பணம் நம்ம கிடைச்சிடுச்சுன்னு நிம்மதியா இருக்கு சொல்றியா. இன்னும் அந்த பழைய ஸ்கேம் குரூப் எத்தனை பேரை இதே மாதிரி ஏமாத்துவானுங்களோ, அவனுங்களை ஒழிச்சு கட்டினாதானே இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கும் அப்படின்னு இங்க இவ சொல்றாளா. அந்த பக்கம் பேத்தி அதுக்கான வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டா. வில்லன் வேலை செஞ்ச பழைய ஸ்கேம் குரூப் கிட்ட அவ கான்ட்ராக்ட் ஆளா போய் வேலைக்கு சேர்றா. அவளை ஆளை காணோம், நான் அவளை தேடி போறேன், கடைசியா அவள் லொகேஷன் இங்க தான் காட்டுச்சு, நான் போயிட்டு வரேன்னு ஹேக்கர் ஹீரோயினுக்கு மெசேஜ் போட்டு அவனும் பஸ்ஸை பிடிச்சி அந்த லொகேஷனுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ஒயிட்டி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் இவளுமே குடும்பம் குழந்தை குட்டி எதுவுமே வேணாம், அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் ஒரே குறிக்கோள்னு அங்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்ய போற ஆள் மாதிரி கிளம்புறா. இப்படி அவள் இவள் அவன்னு எல்லாரும் அந்த ஸ்கேம் குரூப்பை தேடி கிளம்பும் போது படத்தோட கதை முடியுதுங்க. எண்டு கார்டை பார்த்தா அதுல பார்ட் 2 வரும் தான் நினைக்கிறேன். பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சி பார்ட் 2 வந்தா அதையும் நம்மளே பண்ணிடுவோம். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.